சொல்ல போனா அந்த அலுவலகத்துல வந்து அலுவலகம் இல்லாம இந்த அரசு வேலை இருக்கிறாங்கல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியாற்றுறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு விசாகாண்டு ஒரு அமைப்பு இருக்குது. எல்லா நிறுவனத்திலும் இருக்கு. ஆமா, அதுல போய் அழகா புகார் கொடுக்கலாம். போலீஸுக்கே போக தேவையில்லை. அவங்க சிவியரா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வசதிகள்லாம் இருந்தும் கூட இவங்க 3 வருஷமா என்னை வந்து பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி அந்த புகாருடைய வாசகம் இருக்குன்னு சொன்னா, இல்ல பயன்படுத்தினா அவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி நம்பி விருப்பப்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல அப்படின்னு அந்த பொண்ணு ஏமாந்து இருந்திருக்கோம். கடைசியில இவங்க கல்யாணமும் பண்ணிக்கல, மதமாற்ற சொல்லி கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது போகுது. அதாவது எங்களை என்ஜாய் பண்ணது கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கப்புறம் மதம் மாற சொல்லி கொடுமை இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கணும்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதாக சொல்லி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணோட தப்பா நடந்து கல்யாணம் பண்ணலைன்னு சொன்னா அது சட்டப்படி குற்றமா? இந்தியாவில் குற்றம் இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, உயர் நீதிமன்றங்கள்ல. அதுக்கு கிடையாது. நீ ஏமாந்த கல்யாணம் பண்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான்ங்கிறது சொல்ல முடியாது. நீனும் மேஜர், அவனும் மேஜர், 2 பேரும் விவரமா தான் இருந்திருக்கணும். தெரிஞ்சுதான் போயிருக்கிறீங்க. கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பண்ணாம போயிட்டு என்ன செய்யறது? அதை பத்தி எனக்கு யோசிக்கலன்னு கோர்ட்டே கேட்குது. அதனால இது வந்து இந்த புகாரை கொடுக்க முடியாது. கல்யாணம் பண்றதா சொன்னாலும் அவன் பண்ணவும் செய்வான், பண்ணாமலும் போயிடுவான். நீ ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இணங்குறீங்க? 3 வருஷமா இதுக்கு இணங்குறீங்க. அப்ப 3 வருஷமாக இணங்கி இருந்து விட்டு அது கூட சொல்லி இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. முடியலன்ற உடனே என்னை கல்யாணம் பண்ணுவதாக சொன்னான் அப்படின்னு அவங்க சொல்லுவது வந்து பொய்யாவும் சொல்லலாம்ல, நெசமாவும் கல்யாணம் பண்றதா சொல்லியிருக்கலாம். அல்லது இவங்க என்னத்தை எதிர்பார்த்திருப்பாங்க, ஒரு பெரிய தொகையை கொடு, எனக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல கொடு, இவங்க கீழே உள்ள அதிகாரியா இருந்தான்னு வைங்க, என்னை மேல்நிலையில ஒசத்தி விடு என்று ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒன்று செய்யலைன்னு வைங்க, அப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் பண்றதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அப்படியே அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். சொன்னா கூட அது குற்றம் இல்லைன்னு தான் சட்டம் சொல்லுது. கல்யாணம் பண்றதாக வாக்குறுதி வந்து ஏமாத்துதல் வராது. ஆரம்ப காலத்துல போலீஸ்ல கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி கேஸுகளுக்கெல்லாம். அதை கோர்ட்டு கண்டிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து அடங்காது. மைனரா இருந்தா சொல்லு. அந்த பெண் வந்து மைனரா இருந்தான்னா அதுக்கு பாலியல் தொந்தரவுக்கு அவ விரும்பினால் கூட செய்யக்கூடாது. ஏன்னா அவளுக்கு விரும்புறதுக்குரிய ரைட்டு கிடையாது, உடல் தகுதி கிடையாது. மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு இஷ்யூ கிடையாது என்பதுதான் சட்டத்தின் நிலை. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. 1. 2வது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்லும் போது, இப்போ கல்யாணம் பண்றதுன்னு வரையில ஒரு முஸ்லீமா இருக்கிறான்னு வைங்க, இவங்க முஸ்லீம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது நீ இஸ்லாமிய முறைப்படி வந்தா தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சில நேரத்தில் அந்த காதலிக்கிறவன் சொல்லத்தான் செய்வான்.